ஒன்றை நீ ஐடென்டிட்டி பண்ணணும்னு நினைக்கிறியா, பண்ணுங்கிற தைரியத்தை கொடுத்ததே என்னோட ஹஸ்பண்ட் தான். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அப்படின்னா ஃபீமேல் ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்த இதுக்கு வரலாம் அப்படின்றது இப்போ நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்க. காம்படிட்டிவாக இருக்காதா உங்களுக்கு? 100% இருக்கு. சிம்ரதா என்டர்பிரைசஸ்னால் லக்ஷ்மின்னு தெரியணும். அது இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து சொல்கிறது. எப்படி சாருக்கு எப்படி இந்த தாட் ப்ராசஸ், நீ நல்லா செய், உன்னோட ஐடென்டிட்டி என்னவோ அதையே பார் அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து? அவர் சொல்லுவார், நீ வந்து யோசிக்கிறதே வித்தியாசமாக இருக்குமா, நீ ஏதாவது சொன்னேன்னா அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்பினார். இது பண்ணலாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி சொன்னேன்னா முதல்ல நோ சொன்னால் கூட அடுத்த செகண்ட் யோசிச்சுட்டு சரி பண்ணலாம் லக்ஷ்மி, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறேன், ஒரு தைரியம் கொடுத்தார். இந்த உலகத்தில் எல்லாரும் அப்புறம் தான் நம்பியிருப்பாங்க, முதல்ல நம்பினது அவர். நல்லா இருக்கு. அவர் இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாதர் மாதிரி. நிறைய பேர் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம், இது செய்யுங்க அது செய்யுங்க, நம்மளை வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம கையில் என்ன இருக்குங்கிறத நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நீங்கள் பென்ஸ் காரில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பென்ஸ் காரில் போகணுன்னு நினச்சேன்னா என்ன ஆகும்? கடன் வாங்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்கும்? ஹோண்டா சிட்டிக்கு தான் இருக்கும். ஆனால் நான் பென்ஸுக்கு யோசிப்பேன். அப்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மேடம், இப்போது உங்கள் ஃபீல்டை பற்றி யோசிக்கும்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வருடங்கள்லேருந்து நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது கோவிட் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கக்கூடும். ஏன்னா ஹோட்டல்ஸ்க்கு யாரும் அன்றைக்கி வரல, ஹோட்டல்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஷட். அப்போ அந்த 1 வருடம் அல்லது 2 வருடம் அந்த இடத்த எப்படி கடந்தீங்க? உங்கள்கிட்ட இருந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்கு எப்படி மெயின்டைன் பண்ணிங்க? போயிட்டாங்களா? சேலரி கொடுக்க முடிஞ்சதா? அது அந்த கோவிடோடது மார்ச் 25, 2021 ஐ திங்க். அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வந்தது கோவிடோடது ஷட் டவுன் அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து ஒரு வார்த்தைகள் கேள்விப்பட்டோம். ஆமாம். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, பேங்க்கில் வந்து நம்ம லோன்லாம் வாங்கினோன்னா ஒரு 3 months 4 months வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டாம், இஎம்ஐ கட்ட வேண்டாம். ஆனால் ஆக்சுவலி கட்ட வேண்டாங்கிறது அதுக்கப்புறம் நம்ம கட்டி ஆகணுங்கிறது அதோடைய அர்த்தம். பட் ஆனால் அந்த சமயத்தில் லிபரல் கொடுத்தாங்க. பட் நம்மளோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முதல்லேருந்தே நம்ம எல்லா பணத்தையும் இதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் லோன்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் பெனிஃபிட்டடாக இருந்தது. அட் த சேம் டைம் ஹோட்டலில் சில பேர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா டைமிங் வந்து கவர்மெண்ட் என்ன நார்ம்ஸ் கொடுத்ததோ அந்த டைமிங்கில் நம்ம ஒர்க் பண்ணினோம். அதனால் எனக்கு ஒன்றும் வரல, ப்ராஃபிட்டபுளாக இல்லை. பட் எனக்கு ஆஃபீஸோடைய சேலரிக்கு ரன் பண்ணுற அளவுக்கு வந்தது. அதை அப்படியே நம்ம கொடுத்துட்டோம், சேலரியோடதை கட் பண்ணாமல் ஓகே இந்தாங்க அப்படிங்கிறத. நம்மளுக்கு ஒன்றும் நம்ம கையிலேருந்து எதுவுமே போகாததுனால நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஆரம்பத்தில் இதிலேருந்து வந்த பணத்தை வேறு எதுக்கும் எடுக்கலை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த அதை எடுக்கலைன்னா இதுலேயே தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க. கரெக்ட். அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி உங்கள் எக்ஸ்பென்சஸ்லாம் மேபி என்னோட ஹஸ்பண்ட் அவருடைய இன்கம்ல இருந்து அது நடந்துருச்சு. அப்போது இதிலேருந்து வர்ற பணத்தை இதுலேயே தான் போடணும் போட்டிங்க. ஆனால் போடணுன்ற சிந்தனை எங்கேருந்து வந்தது? சார், இப்போது ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதை நம்ம எடுத்து செலவு பண்ணிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 rupeesக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு 5 rupeesஓ ஒரு 10 rupeesஓ தான் உங்கள் கையில் கிடைக்குதுன்னா அந்த 10 rupeesையும் செலவு பண்ணிங்கன்னா திருப்பி உங்கள் கையில் 100 rupees தான் இருக்கும். ஸோ நீங்கள் 100 ஒரு 10 rupees சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா 110 rupees ஆகும். ஸோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வரும். ஆக்சுவலி எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஒரு 3 to 4 years நீ வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது, எடுத்தேன்னா உன்னால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது, இன்வெஸ்டர் நம்ம தேடுற மாதிரி இருக்கும். நம்ம இன்வெஸ்டர் யாருமே தேடாததுக்கு காரணமே நம்மளுடைய செலவுகள் என்ன தேவையோ அது பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுடைய 2வது ஐடென்டிட்டி. ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி டைமுக்கு நான் கொடுத்துருவேன், அதுதான் உங்கள் அசட்டு.
ரெண்டாவது ஐடென்டிட்டி உங்கள்கிட்ட உங்கள் ஃபினான்ஸ் கேபிட்டலை வந்து ப்ராப்பராக அதுலேயே வந்ததை அதுலேயே போட்டதுனால ஒரு ஆர்டருக்காகவோ எனக்கு எப்படியாவது இந்த மாதம் பணம் வேணும்னோ போய் நாம் எங்கேயும் நிற்கலை அப்படின்னா நம்மளை நோக்கி வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்றத நம்மளால் ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. அதாவது ஹோட்டல்ஸ் வந்து அவங்க இங்கே வருவாங்களே அப்படின்னு யோசிக்கல, எனக்கு தேவைன்னா அவங்கள கூப்பிடணும் அந்த இடத்த அதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்தால் இது இவ்வளவு பெரிய அட்வான்டேஜ்ன்றது இப்போ நீங்கள் சொல்ல எனக்கு புரியுறது, பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இது புரியும். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி பிரின்சிபல்ஸ் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, அதாவது நாங்கள் வாங்குற இடத்துல ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். எப்படி நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு கமிட்மெண்ட் இருக்கோமோ அதே சேம் டைம் அவங்களுக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கிரெடிட் பீரியட் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸ் பேமெண்ட், முன்னாடி கிரெடிட் பீரியட் இருக்கும். அப்போ என்னன்னா அந்த ஆன் டைம் அப்படிங்கிறத நான் மைண்ட்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு டேஸ் கொடுக்குறாங்க, அந்த டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். 5 டேஸ்னா 7 டேஸ் நம்மளுக்கு கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்கன்னா அந்த 7 டேஸ்க்குள்ளே நம்ம கொடுத்துடணும். எக்ஸ்கியூஸ் பண்ணலாம், நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளால் கொடுக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோங்கிறது எனக்கு ஒரு தாட் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்குற இடத்துல இருந்தோன்னா கூட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதை நம்மளே ஏன் லிபரலாக எடுத்துக்கணும்? நமக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு, அதை எடுக்கணும். அந்த தாட் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு குஷன் இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, ஆனா சொல்லவே கூடாது. அதுதான் என்னோட ஐடியா. கேட்கறது எப்பயுமே வீட்டில் சொல்லுவாங்களாம்மா பண்ணலாம் அப்புறம் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறது வேற, அதை பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு, அதோட அந்த செகண்ட் முடிஞ்சு வேலை ஓவர், ஏன் அதை பற்றி திங்க் பண்ணணும்? இதுதான் என்னுடைய தாட்ஸாக இருந்தது. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை இதிலேருந்து வர்றதை இதில் போட்டு ஜெனரேட் செஞ்சு கேபிட்டலை வந்து மல்டிப்ளை செஞ்சுக்கிட்டே வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் த லைன் கோவிட் வரும்போது கோவிட் டைமையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சு, கையிலையும் கேபிட்டல் இருக்குது, ஓரளவுக்கு பிஸ்னஸும் நடக்குது, எல்லாருக்கும் பேமெண்ட்டும் ப்ராப்பராக பண்ணிட முடியுது, சேலரி கொடுக்க முடியுது, எந்த இடத்துலையும் யாருக்காகவும் எங்கேயும் போய் நம்ம நிற்கலைன்ற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அதுலேருந்து வந்த பணத்தை வேறு எதுக்கும் எடுக்கலை. இன்னும் சரியாக சொல்லணுன்னா கொடுக்கல நீங்கள். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ கேட்டிருப்பாங்கல்ல, இப்போ சாரோ மற்றவங்களோ ஒரு 1 லட்சம் இருந்தால் கூட கையில் வச்சுருக்க அப்படின்லாம், அந்த மாதிரியான சூழல் வரவே இல்லையா? இல்லை வந்தும் கொடுக்கல? இல்லை அப்படின்னு இல்லை, பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப தெளிவான மைண்டோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணினது. என்ன எக்ஸாக்டாக தெளிவாக? என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தப்ப. ஸோ அவரோட சேலரி ஒரு லோன் இஎம்ஐ இருந்தது, இஎம்ஐ போக ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு என்னங்கிற ஒரு கால்குலேஷனில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணினோம். இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ சேலரி வந்ததுன்னா அதையுமே இன்னும் என்ன சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் என்னோட ஹஸ்பண்ட் இருக்கிறவர். அங்கேருந்து வர்றதுக்கே என்னமோ சேவிங் பண்ணுற லெவலுக்கு அது தனி கால்குலேஷன் இருந்தது. அதனால என்னோடத ஓகே, நீ வந்து முதல்ல ஒன்றை நீ ஐடென்டிட்டி பண்ணணும்னு நினைக்கிறியா பண்ணுங்கிற தைரியத்தை கொடுத்ததே என்னோட ஹஸ்பண்ட் தான். அந்த இடத்த பார்த்தது, அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது எல்லாமுமே என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் அவருக்கு தெரியும் இதோடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து சொல்கிறது. எப்படி சாருக்கு எப்படி இந்த தாட் ப்ராசஸ், நீ நல்லா செய், உன்னோட ஐடென்டிட்டி என்னவோ அதையே பார் அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து? அவர் சொல்லுவார், நீ வந்து யோசிக்கிறதே வித்தியாசமாக இருக்குமா, நீ ஏதாவது சொன்னேன்னா அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்பினார். அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இது பண்ணலாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி சொன்னேன்னா. முதல்ல நோ சொன்னால் கூட அடுத்த செகண்ட் யோசிச்சுட்டு சரி பண்ணலாம் லக்ஷ்மி, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறேன், ஒரு தைரியம் கொடுத்தார். நம்மளால் எதுவும் பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை. உலகத்தில் எல்லாரும் அப்புறம் தான் நம்பியிருப்பாங்க, முதல்ல நம்பினது அவர். அந்த நம்பிக்கையை கூட இப்போ அவரே வந்து முதல்ல நோ சொன்னாலும் அவர்கிட்டே ஏதோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்து இல்லை நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ற லெவலுக்கு யோசித்து நம்பினதுனால தான் அங்கே அந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்க லக்ஷ்மி மேடமா. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு எனக்கு மோஸ்ட்லி நிறைய விஷயங்களை அவர் தான் இண்டிபெண்ட்டாக விட்டதுனால தான் என்னால் இவ்வளோ போல்ட்னஸாக இருக்க முடியுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டி ரிப்பேர்னா கூட, பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கூட, என்னங்க வண்டி பஞ்சர் அப்படின்னா நார்மலாக ஹஸ்பண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓகே எங்கம்மா இருக்கேன் நான் வந்து பார்க்குறேன். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, அங்கே பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பாரு,
அங்கே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனேன்னா இந்த கடை இருக்குது, போய் நீ ரெடி பண்ணு. ஸோ உங்களுக்கு மீனை கொடுக்குறதே இல்லை, உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் வேலையே. ஆமாம், ஏன்னா எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வாட்டி நான் அவங்களை அவர் தான் திரும்பவும். ஆமாம். ஸோ எதுக்கு, அதை விட பெட்ரு வந்து அவளே பண்ணினானா அவளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஹஸ்பண்ட்ஸுக்கு பெரிய பாடம் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கூப்பிட வேண்டியதானே அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. நிறைய ஒய்ஃப்ஸுக்குமே கூட இது பெரிய பாடம். எதுவாக இருந்தாலும் நான் அவரை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு. அது ஒரு பெருமையா இல்லை, பெருமையா நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது டிபெண்ட், ஸ்லேவரி கைண்ட் ஆஃப். நீங்கள் வரணும், நீங்கள் ஏன் வரல, நான் வந்து நடு ரோட்டில் நின்று நீங்கள் வரவே இல்லை, அப்படிலாம் போயிடுது. அது நான் வந்து கவுன்சிலிங்கில் நிறைய பார்க்குறேன். எனக்காக அவர் செய்யவே இல்லை அப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிறத பார்த்தா அவர் சார் வந்து யூ டூ இட் ஆன் யுவர் ஓன் வே. பக்கத்தில் பாரு, அங்கே தான் எங்கேயாவது இருக்கும். இப்போ நான் வந்தால் மட்டும் போய் பக்கத்தில் தானே பார்க்க போகிறேன், அந்த இடத்துக்கு அவர் நகர்ந்துடுறாரு. ஆமாம், தள்ளினார், புஷ் பண்ணினார். ஓ, உங்களை அங்கே நகர்த்தினார். ஏன்னா நான் ஊர்லேருந்து வந்துட்டு எனக்கு இப்போது இந்த இடத்துல உட்காந்து எப்படி போகலாம் அப்படின்னு சென்னையில் ரூட் கேட்டிங்கன்னா நான் கிளியராக ரூட் போட்டு கொடுப்பேன். ரூட் மேப் எனக்கு தெரியும். எதுலேருந்து சப்ளை ஸ்டார்ட் பண்ணால் எங்கே முடிக்கணுங்கிறது டிரைவர்ஸ்க்கு சொல்லி கொடுத்து நிறைய பேர் வந்து அதுலேருந்து போனவங்க நிறைய பேர் ஜாஸ்தி. இது எனக்கு தெரியறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். முதல்ல சொல்லுவாங்க, ஒரு வாட்டி போனேன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனேன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகாது, அடுத்த வாட்டி அந்த ஸ்ட்ரெயிட்டில் திருப்பி ரைட்டு லெஃப்ட் போனேன்னா திருப்பி அதே இடத்துக்கு நீ வந்துடுவேன். நல்லா இருக்குது. இப்போ பொதுவாக போன மாதிரியே போயிட்டு வந்துரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீ போனதை விட்டு வேற என்ன வழி இருக்குன்னு பாருன்னு சொல்வார். நல்லா இருக்கு. அவர் இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் கம் மென்டாரிங் ஃபாதர் மாதிரி. ஓ, சீரியஸாகவே அவர் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தது. அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இவ தான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஃப்ரண்ட்டில் நிறுத்திட்டு அவர் பேக்கில் இருப்பார். ஆனால் பேக்கில் புஷ் பண்ணுற பர்சனே அவர் தான். உலகத்துக்கு வந்து லக்ஷ்மி மேடம் வீட்டில் தான் வந்து லக்ஷ்மிக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தங்க. ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னும்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு கணவர் இருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, அவருடைய பொண்ணுக்கும் அப்படிதான் சொல்லி கொடுப்பார். இல்லை, அது அந்த அவருக்கு அந்த இயல்புன்றது அப்படிதான் இருக்கா? இல்லை உங்கள் மேரேஜுக்கு பிறகு அவர் இந்த நான் என்ன கேட்க வரேன்னா, சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு அந்த இயல்பு இருக்கும். எதுவாக இருந்தாலும் மற்றவங்கள அவங்கள உருவாக்கணுன்ற அப்படி கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் அவர் உங்களை பார்த்ததுக்கு பிறகு மேபி உங்கள்கிட்ட இருக்கிற தாட் ப்ராசஸில் நம்பிக்கை வந்து என்னோடது நான் தான் பேசுறது வந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன், என்னுடைய தாட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட அது எப்படி நம்ம பண்ணணும், இதை விட எப்படி போகலாம், இது இப்படி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறப்ப அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே, இவளால் இது பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் நான் கொடுத்தேன். கண்டிப்பாக அப்படி இருக்கிறவர் உங்கள்கிட்ட ₹1 கேட்டிருக்க மாட்டார். ஸோ அது நீங்கள் அப்போ கேபிட்டலை தூக்கி திரும்ப கேபிட்டல்லையே போடுறதுன்றது ரொம்ப அழகாக சரி, ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஆனால் அப்படின்னு இல்லை, அவருக்கு எப்போ தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த சமயத்தில் ஏதாவது சப்போர்ட்டட் தேவைன்னா கொடுப்போம். எல்லாத்தையுமே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. பணங்கிறது எப்படின்னா கரைஞ்சிரும். நம்ம ஓகே இதோடது எடுத்து இப்படி செலவு பண்ணோம்னா செலவு பண்ணிட்டே தான் இருப்போமே தவிர அவருக்கு எப்போ தேவைன்னா அவர் அட்வான்ஸாக சார் சொல்லி வாங்கி திரும்பவும் அதே மாதிரி கொடுத்துருவார். ஓ, அதை அப்போ வந்து ஒய்ஃப் பணம் தானே நம்ம பணம் தானே அந்த கதை இல்லை, அந்த மாதிரி கிடையாது. நான் ஒரு இடத்துல இருந்து வாங்கியிருக்கேன், திருப்பி கொடுக்கணும். அப்போ இது ஒரே வீட்டுக்குள்ளே இது கிட்டத்தட்ட ஒரு தனி ஐடென்டிட்டியாகவே இருந்திருக்குது. அவருக்கு என்னன்னா ஒரு என்ன வந்து ஒரு ஐடென்டிட்டியாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய தாட்ஸ். நிறைய குடும்பங்கள் என்ன ஆகும்னா இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, இப்படி தான் செய்வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒன்று தேவைப்படுறப்ப நான் கேட்குறப்ப கொடுக்கணும், கொடுக்க மாட்டியா, கொடுத்தா என்ன அப்படின்னு போய் பிரச்சனையாகி எங்கெங்கேயோ போயிடுது. சார் கொஸ்டின்ஸ் வரும், எப்போனா என்ன செலவு ஏது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நாங்களும் சொல்லுவோம், 2 பேருமே சொல்லிப்போம். ஓகே, இதுக்கு செலவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இதுக்கு இது அப்படிங்கிறத 2 பேருமே, அதுதான் 2 பேருக்குள்ளேயும் புரிதல் இருந்ததுன்னா சண்டைகளே கிடையாது. ஸோ 2 கமிட்மெண்ட்ஸையும் வச்சு பார்த்து எந்த கமிட்மெண்ட் மஸ்ட்ன்றதை ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டு இதை அப்புறம் அடுத்த மாதம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது போயிடும். இவ்வளவு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு நிற்கலை, உங்களை நோக்கி கொடுங்கன்னு இல்லை, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் நம்மளை தேடி வந்தது. ஒரு கம்பெனி வந்து ஐடென்டிட்டி பண்ணி இந்த நீ பண்ண முடியும் ஒரு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்தோம். உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்குன்னு போது சப்ளை ப்ராப்பராக இருக்குது,
பேமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்குன்னும் போது உங்களை நம்பி கொடுக்கலான்ற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் சப்ளை பண்ணுற இடத்துக்கும் சரியாக கொண்டு போய் சேர்த்துட்றீங்க. பேமெண்ட்ஸும் ப்ராப்பராக வந்து சேர்ந்துருது. அல்லது டிலேவாக வந்து சேர்ந்தாலும் உங்கள்ட்ட இருக்கிற கேஷை வச்சு உங்களுடைய டே டு டே விஷயங்களை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் எங்கேயும் போய் பணத்துக்காக ஒரு ப்ரெஷரைஸ்டாக நிற்கலைன்ற கடவுள் புண்ணியத்தில் இன்னி வரைக்கும் அந்த ஒரு ப்ரெஷரைஸ்டாக நாங்கள் இருந்தது கிடையாது. அது ஒரு பக்கம் கடவுள் புண்ணியம். இன்னொரு பக்கம் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராகவே இதிலேருந்து வர்ற பணம் இதுக்கு தான் அப்படின்னு கான்ஷியஸாகவே ஒர்க் செஞ்சுருக்கீங்க. அதனால தான் அந்த கேபிட்டல் உருவாகிருக்கு. நீங்கள் சொன்னீங்கல்ல 100 வந்து 110, அப்புறம் 115, 120ன்னு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது பெரிய கேபிட்டலாக உருவாகி நிற்கும். ஸோ அந்த ஏரியா வந்து உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தாக எனக்கு தோன்றுறது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணணும்னு தோணுது. என்னன்னா இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும் நம்மளுக்கு. நிறைய பேர் வந்து இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது செய்யுங்க, அது செய்யுங்க, நம்மளை வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம கையில் என்ன இருக்குங்கிறத நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இது கடன் வாங்குவோம், அது கடன் வாங்குவோம், இது கடன் வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கடனில் போய் மாட்டிக்காமல் என்ன முடியும், என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய கடன்கள் வந்து கம்மியாகுங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். வாட் இஸ் வித் இன் த லிமிட்ஸ், நம்மளால் என்ன முடியுமோ எல்லைக்குள்ளே அதை சிறப்பாக செய்வோம். ஸோ எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிறது போகிறதுன்ற சிந்தனை இல்லை. அப்புறம் இதை சிறப்பாக செய்கிறதுனால கடனும் இல்லாமல் இருக்க முடியும். ஆமாம், நீங்கள் பென்ஸ் காரில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பென்ஸ் காரில் போகணுன்னு நினச்சேன்னா என்ன ஆகும்? கடன் வாங்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்கும்? ஹோண்டா சிட்டிக்கு தான் இருக்கும். ஆனால் நான் பென்ஸுக்கு யோசிப்பேன். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்ல, எடுத்துக்கலாம், நாளைக்கு தான் வர போகுது, கொடுத்துக்கலாம், சொல்லிக்கலாம், அந்த பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கமா வர வர ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்மளுக்கு ஓகே பரவாயில்ல செஞ்சிடலாம் அப்படிங்கிறப்ப இங்கேருந்து எடுக்க 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 இந்த இடம் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய லிமிட்ஸ் என்னன்னு நம்ம தான் வந்து வரைப்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு பேசிக்காக தெரிகிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த எல்லைக்குள்ளே தான் நான் வாழணுன்றது. வீட்டில் சாருக்கும் அந்த கிளாரிட்டி இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, பிஸ்னஸ்லேயும் இருக்குது. பிஸ்னஸினுடைய எக்ஸ்பேன்ஷன்லேயும் என்னால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் செய்கிறேன் அப்படின்ற லெவலுக்கும் இருக்குது. அதுதான் இன்றைக்கு வர நீங்கள் இருக்கிறதுக்கான, இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பாக. ஏன்னா கோவிடில் நிறைய பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஃபினான்ஷியலாக வந்து கிரைசிஸ் வந்தது. ஏன்னா பேமெண்ட் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வரலை, நம்மளால் வந்து ரொட்டேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லேயும் வித்ஸ்டாண்ட் பண்ணினது ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் நாங்கள் இருந்தோம். காணாமல் போனவங்கெல்லாம் ஃபினான்ஷியலாக சரியில்லாததுனால போயிட்டாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. பட் அதுவும் ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே என்னென்னா பணத்தை ரொட்டேட் பண்ணுறது தான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடைய மேஜர் ப்ளே. அதில் நம்மளுக்கு ஒரு இடத்துல வரலைன்னா இன்னொரு இடத்துல நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபினான்ஸ் இருந்தால் தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி லோனில் இருந்தீங்கன்னா திருப்பி அகைன் லோன் வாங்கி இந்த பணம் வரும்னு நினச்சி லோன் கொடுத்தோன்னா சேலரியும் போகும், ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ கஷ்டமாயிடும். அதை விட பெஸ்ட்டு நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வரை பண்ணியிருந்தோன்னா, ஓகே இந்த பணம் வரலைன்னா கூட நம்மக்கிட்ட ஒரு கேபிட்டல் வச்சுருந்தோன்னா நம்மளால் ஈஸியாக வர ப்ராஃபிட்டில் ஒரு அமௌண்ட் வருதா அதை மட்டும் சேலரியாக கொடுத்தோமா, மற்ற செலவுகள்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் இப்போது, அதாவது நீங்கள் எவ்வளவு உயரத்தை அடைஞ்சாலுமே இந்த பிஸ்னஸில் இதுதான் என் விண்டோ, இதுக்குள்ளே தான் நான் வாழறேன் அப்படின்றதுல ரொம்ப கரெக்டாக தெளிவாக இருந்து தான் இந்த உயரத்தை வந்திருக்கீங்க. கரெக்டு. ஓகே. அது மாதிரி ஆல்டர்னேட்டாக நீங்கள் அந்த கோவிட் டைமில் எதுவும் செஞ்சீங்களா இந்த இண்டஸ்ட்ரியில்? இந்த சென்ஸ் இதை விட்டுட்டு கூட வேறு ஏதோ அப்படி எதுவும் செஞ்சது உண்டா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.